ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போது என் வாக்கை கேட்டு முடித்த 10 நிமிஷத்தில் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சிகரமான நல்ல விஷயம் நடக்க போகுது. நீ எப்போதும் நல்ல பிள்ளைன்றது உனக்கு தெரியும், எனக்கு தெரியும். ஆனால் அடுத்தவங்களுக்கு அதை நிரூபிக்க முயற்சி செஞ்சினா அது மிக கஷ்டமான மோசமான ஒரு விஷயமாக இருக்கும். எப்போதும் நீ நீயாக இரு. அதை யாருக்கும் நிரூபிக்கணுன்ற அவசியம் உனக்கு இல்லை. நீ எல்லார்கிட்டையும் விட்டு கொடுத்து அனுசரித்து இறங்கி போகக்கூடிய நல்ல பிள்ளை என்பது எனக்கு தெரியும். அதை கூடிய சீக்கிரம் மற்றவங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். நீயாக எந்த விஷயத்துக்கும் கஷ்டப்பட்டு மெனக்கிட வேண்டாமேன்னு செல்லமே. நீ எந்த வழியில் போகணும், நீ எந்த செயலை செய்யணும், எப்படி உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் என அனைத்து விஷயங்களையும் உனக்கு நடத்தி கொடுக்க இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். நீயாக உன் வாழ்க்கையில் செய்ய வேண்டிய காரியங்களை சிறப்பாக தெளிவாக செஞ்சு முடிச்சிடு. அடுத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு யோசித்து வாழ ஆரம்பிச்சின்னா உன் நிம்மதி உன்னை விட்டு போயிடும் என் செல்லமே. யார் என்ன நினச்சாலும் எனக்கு கவலை இல்லைன்னு, என் வாழ்க்கையை நான் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் வாழ்ந்துட்டு போவேன்னு நீ வாழ ஆரம்பி. உனக்கு எல்லாமுமாக இந்த வராகி அம்மா நானே இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுப்பேன். எப்போவுமே ரொம்ப பேசுகிறவங்களை இந்த உலகத்தில் யாருக்கும் பிடிக்காது. அமைதியாக இருப்பவர்களை தான் இந்த உலகம் அழகாய் ரசிக்கும். நீ எல்லா இடத்திலும் அளந்து பேசு, யோசித்து பேசு. செயல்களை அதிகப்படுத்திக்கிட்டினா, காரியத்தை சிறப்பாக செஞ்சு முடிச்சினா எல்லாரும் உன்னை தேடி வந்து பாராட்டுவார்கள் என்று செல்லமே. எப்போதும் உன்னை தூக்கி விட்டவங்கள நீ மறக்காத. அதே போல் உன்னை தூக்கி போட்டவங்கள நீ கனவுல கூட நினைக்காதே. நல்லது செய்த நல்ல மனிதர்களை உன் நெஞ்சில் வச்சுக்கோ. கெட்டது செய்பவர்களையும் கெட்டது நினைத்தவர்களையும் தூரமாக தூக்கி போட்டுடு என் தங்கமே. உனக்கு ஒரு விஷயம் வேணும்னா அது உன்னை விட்டு எங்கேயும் போகாது. கண்டிப்பாக சரியான சமயத்தில் நிச்சயமாக அதை உன் கைகளில் இந்த வராகி அம்மா நானே வந்து ஒப்படைப்பேன். அதே போல் உனக்கான ஒரு விஷயம் உனக்கு கிடைக்காம உன்னை விட்டு தள்ளி தள்ளி போகுதுன்னா அது உனக்கானது இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு அதன் மீது ஆசைப்படுவதை நிறுத்திவிடு. எப்போதும் உனக்கு எது தேவையோ அதை உன் கைகளில் ஒப்படைப்பேன். எது உன் வாழ்க்கைக்கு சரி வராதோ அதை உன்னை விட்டு விலக்கி வைப்பேன் என் செல்லமே. எல்லாருக்கும் பிடிச்சது போல உன் வாழ்க்கையை நீ வாழவும் முடியாது. யாருக்கும் உன்னை பிடிக்கலன்றதுக்காக நீ வாழாமல் விட்டுறவும் முடியாது. யாருக்கு பிடிச்சாலும் பிடிக்கலைனாலும் உன் வாழ்க்கையை உனக்கு பிடிச்சது போல நீ வாழ்ந்து விட்டுப்போ. உன் நல்ல மனசுக்கு உனக்கான எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக வெற்றிகரமாக இந்த வராகி அம்மா நான் நடத்தி முடிக்கிறேன். ஒருத்தரை மன்னிக்கிற அளவுக்கு நீ நல்ல பிள்ளையாக இரு. ஆனால் யாரையும் மறுபடியும் நம்புகிற அளவுக்கு நீ முட்டாளாக இருந்துவிடக்கூடாது என் செல்லமே. 1000 பேர் ஒன்றா சேர்ந்து உனக்கு துணையா நின்றாலும் உனக்கு கிடைக்காத தைரியம் நீ அவமானப்படும் போது உனக்கு உண்டாகும். ஆம் என் செல்லமே, இது உண்மைதான். யாராவது உன்னை அவமானப்படுத்தும் போது முதல்ல வேணும்னா நீ கூனி குறுகி ஒரு மாதிரி ஆகலாம். ஆனால் அதுக்கப்புறம் உன் மனசுக்குள்ளே உனக்கு ஒரு தைரியமும் ஒரு வைராக்கியமும் உண்டாகும். அந்த வைராக்கியம் உனக்கு கொடுக்குற பலத்தையும் தைரியத்தையும் வேறு யாராலும் கொடுக்க முடியாது. அப்புறம் என்ன, உன்னை அவமானப்படுத்தினவங்க முன்பாகவே நீ வாழ்க்கையை ஜெயித்து நிற்பாயேன்னு செல்லமே. நீ எனக்கு எதை கொடுக்கறதா இருந்தாலும் இல்லாதவர்களுக்கு கொடு. அவர்கள் மூலமாக நான் அதை பெற்றுக்கொள்கிறேன் என நினச்சி இல்லாதவர்களுக்கும் எளியவர்களுக்கும் உதவி செய்யும் போது அது உன் வாழ்க்கையவே நன்மையுடையதாக மாற்றும். காசு பணம் வச்சிருக்கவே அதை எப்படி காப்பாற்றுறதுன்னு யோசிச்சுக்கிட்டே தூங்காமல் தவிப்பான். ஆனால் காசு பணம் இல்லாதவன் நாளைக்கு எப்படி வாழ்க்கையை வாழப்போகிறோன்னு நினச்சி தூங்காமல் தவிப்பான். மொத்தத்தில் பணம் இருக்கிறவனை தூங்க விடாது, இல்லாதவனை வாழ விடாது. நீ எப்போதும் எவ்வளவு பணம் இருந்தாலும் காசு இருந்தாலும் அதை பெருசாக நினச்சி தூக்கி வச்சு கொண்டாடவும் செய்யாதே. சாதாரணமாக அற்பமாக நினச்சி வீணாக்கவும் செய்யாதே. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நீ எதையும் வெளிக்காட்டி கொள்ளாதேன்னு செல்லமே. ஏன்னா நீ கஷ்டப்படுறத பார்த்து சந்தோஷப்படுறதுக்காகவே 4 பேர் இந்த உலகத்தில் காத்துக்கிட்டு இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் எதையுமே நீ வெளிப்படுத்தி கொள்ளாதே. உன் எண்ணங்கள் எப்போதும் அழகாக இருக்கட்டும். உன் எண்ணங்கள் அழகாக இருந்தாலே உன் வாழ்க்கையை அது தானாக மாற்றிவிடும். உன் வாழ்க்கைக்கு வண்ணம் சேர்த்து வண்ணமயமான அழகான வாழ்க்கையை நான் உனக்கு அமைச்சு கொடுப்பேன். நீ எப்போதும் தைரியமாக இரு. நீ ஒருபோதும் சோர்வடைந்து போகாதே.
இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில நல்லதை நடத்தி கொடுப்பேன். நிறம் மாறும் பச்சோந்திகளை விட அடிக்கடி மனசு மாறும் மனிதர்களிடம்தான் ரொம்ப கவனமா இருக்க வேண்டியதாக இருக்கிறது. நீயும் உன்னை சுத்தி இருக்கிறவங்க கிட்ட ரொம்ப கவனமா பாதுகாப்பா எச்சரிக்கையாக இருந்துகள். அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்னு நிச்சயமில்லாத இந்த உலக வாழ்க்கையில நீ முடிஞ்ச வரைக்கும் யாரையும் காயப்படுத்தாம வாழ கத்துக்கோ. உனக்கு பிடிச்சது எதுவாக இருந்தாலும் அதை அடைய முயற்சி செய். பிடிக்காதது எதுவாக இருந்தாலும் அதை கடந்து போக கத்துக்கோ. மாய மந்திரம் போல நிரந்தரமில்லாத இந்த உலகத்துல எல்லா விஷயங்களுக்கும் காரணத்தை தேடிக்கிட்டே இருக்காத. எல்லா காயங்களுக்கும் நியாயம் தேடி போனீனா நிம்மதியாக வாழ முடியாது என் செல்லமே. கஷ்டமோ காயமோ எதுவா இருந்தாலும் கடந்து வர தயாராகு. நீ இழந்ததையே நினைச்சு வருத்தப்படாம இழந்ததை பெறுவதற்கான வழி என்னன்னு யோசி. உன் வாழ்க்கையில உனக்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தருவதற்காகவே இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். உன்னை அவமானப்படுத்தி தூக்கி எறிஞ்ச உறவுகள் முன்பாக நீ நல்லபடியா வாழ்ந்து காட்டணுங்கிறது தான் இந்த வராகி அம்மாவின் ஆசை. நீ நிம்மதியா மகிழ்ச்சியா வாழ்ந்து காட்டி ஜெயிப்பதற்கு நானும் உனக்கு துணையாக இருப்பேன் என் செல்லமே. எப்போதும் உன்னை ஏமாத்தினவங்களை நினைச்சு நீ வருத்தப்படவோ சோர்ந்து போகவோ கூடாது. யார் உன்னை ஏமாற்றினாலும் துரோகம் செய்தாலும் அதை கண்டுக்காம அடுத்து ஜெயிக்கணுன்ற முயற்சியோட வேலைகளை பாரு. வாழ்க்கைங்கிறது ஒரு மனிதன் சாகும் வரையும் அல்ல, அவன் மற்றவங்க மனசுல வாழ்ற வரைக்கும் அவனுக்கு வாழ்க்கை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நீ எப்பவும் எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய நல்ல மனசோட இருந்தீனா இந்த உலகம் அழியும் வரையிலும் உன் புகழ் நிலைத்து இருக்கும். எப்போது ஒரு மனுஷன் தைரியத்தாலும் வலிமையாலும் மட்டும் ஜெயிக்க முடியாது, விடாமுயற்சியோடு இருந்தாதான் ஜெயிக்க முடியும். உன் மனசுல நீ நல்லதையே நினைச்சினா கண்டிப்பா உன் வாழ்க்கையில நல்லதை நான் நடத்தி கொடுப்பேன் என் செல்லமே. வாழ்க்கையில எப்பவுமே எதை செய்யறதா இருந்தாலும் லாப நஷ்ட கணக்கு பார்க்கும் வியாபாரம்னு நினைக்காதே. இன்னைக்கு இவங்களுக்கு நம்ம இதை செஞ்சா நாளைக்கு நமக்கு அது கிடைக்கும்னு லாப நஷ்ட கணக்கு போடாம எல்லாரும் நல்லா இருக்கணுன்ற நினைப்போட உதவி செஞ்சினா கண்டிப்பா நீ நல்லா இருப்ப. அப்படிதான் பல நன்மைகளை செய்த உனக்காகவே இன்னும் சற்று நேரத்தில் உனக்கு பெரும் மகிழ்ச்சியும் பேரின்பத்தையும் நான் கொடுக்க போறேன். உன் எண்ணம் எப்போதும் உயர்வானதாக இருக்கட்டும். பேச்சில பெருந்தன்மை வெளிப்படுத்தக்கூடிய ஆளாக மட்டுமே இல்லாம செயலிலும் பொதுநலமாக எல்லாரும் நல்லா இருக்கணுன்ற விதமாக நல்ல செயல்களை செய்ய பழகு. உன் வாழ்க்கையில நீ ஒழுக்கத்தோடும் நேர்மையோடும் இருக்கும்போது உன் செயல்கள் அனைத்துமே சிறப்பானதாகவே இருக்கும். எந்த செயலை செய்வதாக இருந்தாலும் அதற்குரிய முறையோடு செஞ்சினா அது உனக்கு நியாயமான வெற்றியை கொடுக்கும் அல்லவா. ஒவ்வொருவருடைய பார்வைக்கும் சில விஷயங்கள் வெவ்வேறானதாக படலாம். ஆனா உண்மையும் நேர்மையும் நியாயமும் ஒன்று இருக்கு. அவங்கவங்களுக்கு அவங்கவங்க செய்யற காரியம் தப்பாவே இருந்தாலும் அதுக்கு ஒரு நியாயத்தை வச்சிருப்பாங்க. எனக்கு இப்படி நடந்தது அதனாலதான் நான் அப்படி செஞ்சேன்னு தான் செஞ்ச தப்பையே நியாயப்படுத்தி பேசுகளும் மனிதர்களுக்கு மத்தியில நீ எப்போதும் நியாயமா உண்மையா நேர்மையா வாழும்போது உனக்கு எதிராக பல பேர் பலவிதத்தில் பேசத்தான் செய்வாங்க. நீ யார் சொல்வதையும் எதையும் காதுல வாங்கிக்காத. உனக்கான நல்லது அனைத்தையும் செய்து உன்னை சந்தோஷமாக வெற்றிகரமாக வாழ வைக்க இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். உன்னை சுத்தி இருக்கிறவங்க யாராவது மன கஷ்டத்தோடும் வருத்தத்தோடும் இருந்தாங்கன்னா அவர்களை மன அழுத்தத்திலிருந்து மீட்டு எடுப்பதற்கு உன்னால முடிஞ்ச உதவியை செஞ்சினா அதுவும் உனக்கு நன்மையாகவே இருக்கும் என் செல்லமே. எப்போதும் நீ கண்ட கனவெல்லாம் நனவாகாம இப்படியே இருந்துருமோன்னு மட்டும் யோசிக்காத. உன்னுடைய கனவுகளை நனவாக்கி உன் வாழ்க்கைக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்க தான் போறேன். உன்னை பலப்படுத்தி உனக்கான நல்லதையெல்லாம் நான் செஞ்சு முடிப்பேன். துன்பத்தில் மட்டுமல்லாமல் இன்பத்திலும் என்னை மறவாமல் இரு. ஏன்னா உன் வாழ்க்கையில இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுப்பதே இந்த வராகி அம்மா நான் தானே. எல்லா வகையிலும் உனக்கு நல்லதை நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கை இன்பமயமாய் ஆக்கதான் போறேன். உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய நல்லதோ கெட்டதோ அதை மற்றவங்க கிட்ட சொல்லாம இந்த வராகி அம்மா என்கிட்ட வந்து சொன்னீன்னா கண்டிப்பாக உனக்கு நிம்மதி கிடைக்கும். உனக்கான நல்ல விஷயங்களையும் இந்த வராகி அம்மா நானே நடத்தி முடிப்பேன் என் செல்லமே. மனுஷன் மனசுல உள்ளதை உள்ளபடி வெளிப்படுத்தணுங்கிறதுக்காக தான் நான் மனிதர்களுக்கு பேசும் சக்தியை கொடுத்தேன். ஆனா பேசும் சக்தியை கொடுத்துட்டேன்றதுக்காக ரொம்ப பேசவும் வேணாம்,
யார் மனசையும் காயப்படுத்தவும் வேணாம். எந்த அளவுக்கு பேசணுமோ அந்த அளவுக்கு யோசிச்சு அளவா பேசும்போது தான் எல்லாரும் மன அமைதியோட நிம்மதியோட வாழ முடியும். உன்னால முடிஞ்ச நற்செயல்களை நீ செய்யும் போது இந்த வராகி அம்மா உனக்கு கை கொடுத்து காப்பாத்துவேன். புத்திசாலித்தனமா தெளிவா எல்லா விஷயங்களையும் நீ யோசிச்சு செய்யும் போது உன் வாழ்க்கையில வெற்றியையும் பிரகாசத்தையும் கூட நான் உண்டாக்குவேன் செல்லமே. ஒருத்தவங்க காணா போயிட்டாங்கன்னா தேடலாம். உன்னை கண்டுக்காம காணாம போனவங்கள நீ ஒருபோதும் தேடி போக வேணாம். அவங்க தானாகவே உன்னை தேடி வரும்படி இந்த வராகி அம்மா செஞ்சு காட்டுறேன். தோல்விங்கிறது நீ கற்றுக்க வேண்டிய ஒரு பாடம் தானே தவிர வேறொன்றும் இல்லை. ஐயோ நான் தோற்று போயிட்டேன், அவ்வளோதான், என் வாழ்க்கையில் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நீயாக எந்த முடிவுக்கும் வர வேண்டாம். உன் சோகங்களையும் வலிகளையும் வேதனைகளையும் போக்கி உனக்கான வாழ்க்கையில் வெற்றியை தர்றதுக்காக இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். நீயும் உன் வலியையும் வேதனையும் மறந்து வாழணுமே தவிர எல்லாத்தையும் மறைச்சிக்கிட்டு வாழணும்னு நினைக்காத. எல்லாத்தையும் மறந்து கடந்து வரும்போது தான் உன் வாழ்க்கை வெற்றி உடையதாக ஆகும் என் செல்லமே. இந்த உலகத்தில் உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்களில் உனக்கு நல்லது நினைக்கிறவங்கள விட கெட்டது நினைக்கிறவங்களும் கெட்டது செய்கிறவங்களும் அதிகமாக தான் இருப்பாங்க. ஆனால் நீ அதை கண்டு கொள்ளாதே. எப்போதும் நல்ல எண்ணங்களை விதையாக போட்டு நல்ல செயல்களை செய்யக்கூடிய பிள்ளையாக இரு. உனக்கு எல்லாமுமாய் நான் இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கிறேன் என் செல்லமே. நீ தடுக்கி விழுந்தினா உன்னை தூக்கி விட யாரும் வராத இந்த உலகத்தில் நீ தள்ளிமுந்து ஜெயிச்சு வெற்றிகரமாக நடந்தால் மட்டும் உன்னை தடுத்து நிறுத்துறதுக்கும் கீழே தள்ளி விடுறதுக்கும் பல பேர் சொந்தம்னு சொல்லிக்கிட்டு உன்னை தேடி வருவாங்க. எது எப்படி இருந்தாலும் யார் எப்படி நடந்து கொண்டாலும் நீ ஒருபோதும் கவலைப்படாத. வாழ்க்கைனா 1000 வரும் போகும். வாசல் தோறும் பிரச்சனைகள் வேதனைகளும் வரத்தான் செய்யும். ஆனால் எதையும் தாங்கும் இதயத்தோடு நீ இருந்தீனா கடைசி வரை உன் வாழ்க்கை நிம்மதியா சந்தோஷமா அமைதியாக இருக்கும் என் செல்லமே. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாரும் நல்லவங்கிற முகமூடியை போட்டுக்கிட்டு நல்லவங்களா நடிச்சுக்கிட்டு வெளி உலகத்தில் சுற்றிக்கிட்டு தான் இருக்காங்க. யாருக்கும் தெரியாத இன்னொரு முகம் அவர்களுக்குள் மறைஞ்சு கிடக்குதுன்றத யார் என்னைக்கு கண்டுபிடிக்கிறாங்களோ அன்னைக்கு தான் அவங்க எவ்வளோ மோசமானவங்கன்றது தெரிய வரும். நீயும் எல்லா இடங்களிலும் எப்போதும் ஒரே மாதிரியாகவா நடந்து கொள்கிறாய்? யோசிச்சு பாரு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துக்கேற்றாற் போலவும் ஆளுக்கேற்றாற் போலவும் மாறக்கூடியவர்களாகத்தானே இருக்கீங்க. அப்புறம் என்ன, நல்லதையே செய்ய பழகு. நல்ல விஷயங்களை யோசிக்க பழகு. எல்லா வகையிலும் உனக்கு நல்லது நடக்கும்படியும் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி கிடைக்கும்படியும் இந்த வராகி அம்மா அருள் செய்கிறேன். நீ வாழ்க்கையில் நிம்மதியாக மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நினச்சினா யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதே. யாருக்காகவும் உன்னை நீ மாற்றிக்கவும் வேண்டாம். உனக்காக தன்னையே மாற்றிக்கொள்ளும் ஒருவரை மட்டும் நீ கைவிற்றக்கூடாது என் செல்லவே. நீ வாழ்க்கையில் வெற்றி அடையணும்னு நினச்சினா உன்னுடைய ரகசியங்கள் எதையும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதே. பிடிச்சதையெல்லாம் உன்கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டு பிடிக்காததை உன் கைகளில் கொடுத்து உன்னை சந்தோஷமாக வாழ சொன்னால் வாழ்க்கை எவ்வளவு கொடூரமாக இருக்கும்னு எனக்கு தெரியும். ஆனால் உண்மையிலேயே நீ அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் வாழுகிறாய் என்பது எனக்கு புரியுது என் செல்லமே. நீ வாழணும்னு நினச்சி ஆசைப்பட்ட வாழ்க்கை வேறு. ஆனால் இப்போது உனக்கு அமைஞ்ச வாழ்க்கையை சரி கட்டி சமாளிச்சுக்கிட்டு சகிச்சுக்கிட்டு நீ வாழ்கிறத பார்த்துட்டு தான் உனக்கு நல்லது செய்வதற்காகவும் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொடுப்பதற்காகவும் இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்தேன். யார் உன்னை வாழ்த்தினாலும் அவங்க முன்னால் பணிந்து பொறுமையாக நில். உன்னை தாழ்த்துபவர்கள் முன்பாக நீ உயர்ந்து வாழ்ந்து காட்டணும் என் செல்லமே. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நல்லது நடந்தே தீரும். ஒரு சுவத்தை நோக்கி பந்தை தூக்கி எறியும் போது பந்து சுவத்தில் பட்டு அது மறுபடி திரும்புவது போல எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லதாக நன்மையாக நடக்கும்படி நான் செய்வேன்.